ஸோ எப்படி இருக்கும் உங்கள் 2 பேரோட ஒர்க் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு சீனியருக்கு எழுதுறோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ரெஸ்பெக்ட் மோடு வந்து எப்போவுமே அது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் டிஸ்கஷன் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இப்போது கம்போசரோ லிரிசிஸ்டோட இருந்தோம்னா கொலாபரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க உங்களுக்கு ஸ்பேஸ் தரணும், நீங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் தரணும் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ கெட் தட் ஸ்பேஸ் அ லாட் ஃப்ரம் சை. ஸோ நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேனோ அதுக்கான ஸ்பேஸ் கிடச்சி. இப்போ கட்சி சாரை எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே வந்து பர்டிகுலராக இங்கிலீஷ் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நார்மலாக இப்போ வர சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிற சாங்ஸ்லாம் தெல் பி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணது பற்றி. ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் அந்த பாட்டு வந்தது, அது ஹிட் ஆச்சு அண்ட் எவ்ரி திங்கில். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு எழுதுறதுக்கு. சாயை பொறுத்த வரைக்கும் ஹில் லெட் மீ டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே. ஸோ அதுவே ஒரு ஹாப்பியான விஷயம். அதனால தான் பெஸ்ட்டான அவுட்புட்டும் வரும்னு ஐ ஃபீல். ஓகே. ஸோ அந்த கலாச்சிக்கிற மூமெண்ட்லாம் இருக்குமா உங்கள் லிரிக்ஸ்க்கு? அவர் மியூசிக் பண்ணீங்களோ? ஆமாம், அது வெளியே அங்கே வந்து சொல்ல முடியாது. நிறையா விஷயம் நடக்கும். அப்படி பயங்கரமாக கலாய்ச்சி தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.